ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிராண்டான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் தான் ஒன்று பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெக்லைனில் வந்து 3 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு பேட்டர்ன் வந்து ட்ரேசிங் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நெக்லைனில் வந்து 3 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்த பிறகு சுகர் பீட்ஸ் கொடுக்குறேன். சுகர் பீட்ஸ் வந்து ப்ரிசோ பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். ஈவன் சைஸில் இருக்கும் எல்லா சுகர் பீட்ஸும். அதே மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது சுகர் பீட்ஸ் வந்து 1 2ன்னு வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். 3 4லாம் வச்சு ஸ்டிச் பண்ணாதீங்க. அப்புறம் கிளாத்தை வந்து ஃப்ரேம்லேருந்து கழட்டும் போது லூஸ் ஆகிடும். சுகர் பீட்ஸ்லாம் எம்போஸ்டாக தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து நீங்கள் 1 2ன்னு வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். நெக்லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரேசிங் எடுத்தோம்ல, அந்த பேட்டர்னில் வந்து 2 லீஃப் வந்து மேலே வந்து ஒரு மொட்டு மாதிரி வரும். அதில் வந்து நான் இப்போ திலகம் ஷேப் வந்து குந்தன் வந்து ஒட்டிகிட்ருக்கேன். திலகம் ஷேப் குந்தனில் வந்து நான் வந்து ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ஏன்னா சாரீ கலர் வந்து ப்ளூ, அதனால் வந்து ப்ளூ கலர் ஒட்டியிருக்கேன். ட்ரை ஆகட்டும், அடுத்தது ஒர்க் பண்ணலாம் நம்ம. இப்போ வந்து லீஃப் ஷேப் பேட்டர்னுக்கு வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நார்மல் நீடிலில் தான் ஒர்க் பண்ணுறோம். அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு 4 ஸ்டாண்ட்ஸ் கிடைக்கும் நம்ம ஃபோல்ட் பண்ணால். அதுக்கப்புறம் அந்த லீஃபில் வந்து டாப் போர்ஷனில் ஷார்ப் எட்ஜஸ் இருக்கும்ல, அதுலேருந்து த்ரெட்டை வெளில எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம கீழே வந்து சென்டரில் கரெக்டாக கீழே விடுங்க. இப்போ அதே மாதிரி மேலேருந்து எடுத்து திருப்பியும் கீழே விடுங்க. அதே மாதிரி 2 சைடும் மாற்றி மாற்றி நம்ம த்ரெட்டை வந்து எடுத்து கீழே விட போகிறோம். இப்போ இதில் என்ன முக்கியமாக கவனிக்கணும்னா, நீங்கள் வந்து அந்த லீஃப் பேட்டர்ன் மாறாமல் நம்ம வரைஞ்சிருக்க மாதிரியே கரெக்டாக கொண்டுட்டு வரணும். இன்னொன்று வந்து லென்த்து, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன லென்த் எடுத்தோமோ அதே லென்த்தில் தான் வந்து கீழேயும் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து அந்த த்ரெட்டோட லென்த்து வேரி ஆச்சுன்னா இந்த லீஃப் பேட்டர்னும் வேரி ஆகிடும். அது மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. இதே பேட்டர்னில் ஒரு வீடியோ நம்ம முன்னாடி போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து ஐ கார்டில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஷேப்பும் அதோட லெங்க்த்தும் மட்டும் மாறாமல் கரெக்டாக அதே மாதிரி கொண்டுட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன், பாருங்கள். இப்படி தான் எல்லா லீஃப்க்கும் வந்து ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நாட் போடுறது எப்படின்னு சொல்கிறேன். இன்னொன்று ஹேண்டில் வந்து அந்த த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த லூப்புக்குள்ளே வந்து நீடில் வந்து உள்ளே விட்டு வெளியில் எடுங்க. எடுத்திங்கன்னா நாட் ஆகிடும். புரியுதா? ஒரு ஹேண்டில் ஹோல்ட் பண்ணும்போது லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதில் வந்து நீடில் உள்ளே விட்டு எடுங்க, நாட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரேஸ் பண்ண பேட்டர்னில் வந்து கீழேருந்து ஒரு கொடி மாதிரி வந்து மேலே போகும் அந்த லீஃப் கிட்ட. இப்போ அதில் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் ஃபில் பண்ணுறோம். சுகர் பீட்ஸை வச்சு ஒரு லைன் கொடுக்குறோம். இதுக்கும் வந்து ப்ரிசோ தான் யூஸ் பண்ணுறேன். செல்ஃப் கலர் த்ரெட்டு வச்சு ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் இப்போ த்ரெட்டு ஒர்க் பண்ணி பிகினராக இருந்தீங்கன்னா த்ரெட்டு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கட் ஆகும். நீங்கள் ஜரியை வச்சு கூட ஒர்க் பண்ணலாம். ஜரி வச்சுட்டு த்ரெட்டுக்கு பதிலாக ஜரியை யூஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து நரம்பு யூஸ் பண்ணலாம். இது ஒர்க் பண்ணும்போது நல்லா கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். ஏன்னா ஃபுல்லாக கீழேயும் த்ரெட்டாக இருக்கும். அதனால் வந்து சிக்காகும். பொறுமையாக ஒர்க் பண்ணுங்கள். நாட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கீழே வந்து இதை சுற்றி சுகர் பீட்ஸை சுற்றி ஒரு அவுட்லைனில் வந்து நம்ம லீஃப்க்கு போட்டோம்ல அதே த்ரெட்டு தான், சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள் எப்படி சிக்கு இல்லாமல் கொடுக்குறேன் பாருங்கள், பிசுறு இல்லாமல்.
நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இது ஈஸியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் எவ்வளோ போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ வந்து நான் டபுள் லைன் கொடுக்க போகிறேன். சிங்கிள் லைன் கொடுத்தா அவ்வளோ அட்ராக்டிவாக இல்லை, அதனால் வந்து டபுள் லைன் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ டபுள் லைன் கொடுக்குறேன் பாருங்கள். எடுக்கும்போது நீடில் வில்ல விட்டு எடுக்கும்போது ரொட்டேட் பண்ணி எடுங்க நீடில், அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நீடில் வந்து சாய்க்காதீங்க, ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஓகே, அப்புறம் பழக நீடில் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு செய்யுங்க, அப்போ தான் நீட் ஃபினிஷிங் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று லைன் அதே மாதிரியே கொடுக்க போகிறேன் பாருங்கள் எப்படி கொடுக்குறேன்னு. அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ 2 லைன் 3 லைன்லாம் கொடுக்குறீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஸ்டிச்சுக்கு ஒட்டியே கொடுங்க, தள்ளி கொடுக்காதீங்க. தள்ளி கொடுத்தீங்கன்னா அப்புறம் கிளாத் தெரியும் போது அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், நீட் ஃபினிஷிங் கிடைக்காது உங்களுக்கு, அவுட்கமும் அவ்வளோ நல்லா இருக்காது. பாருங்கள் எவ்வளோ ஒட்டி கொடுக்கவும் நீட்டாக இருக்குது. இப்போ நாட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாட் பண்ணிட்டிங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்தது வந்து நம்ம லீஃப் போட்டிருக்கோம்ல, அதை சுற்றி வந்து ஒரு லைன் வந்து ஜரி லைன் கொடுக்க போகிறோம். நான் இதில் வந்து மம்தா பிராண்ட் யூஸ் பண்ணுறேன், A1 மம்தா. அதை யூஸ் பண்ணி ஒரு லைன் வந்து ஜரி கொடுக்குறேன் இந்த லீஃப் சுற்றி அவுட்லைனாக. லீஃபில் வந்து ஷார்ப்னஸ் கரெக்டாக கொடுங்க, சின்ன ஸ்டிச் கொடுங்க, பெரிய ஸ்டிச்சாக போடாதீங்க, அப்போ தான் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். பாருங்கள் ஷார்ப்னஸ் எப்படி கொடுக்குறேன்னு, சின்ன ஸ்டிச்சாக தான் போடுறேன் பாருங்கள், தெரியுதா? இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணோம். மற்ற பேட்டர்னையும் இதே மாதிரியே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நாட் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரெக்டாக நாட் போட்டுட்டு இப்போ மேலே குந்தன் ஒட்டியிருக்கோம்ல, அதில் வந்து சுகர் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். செல்ஃப் கலர் த்ரெட்டில் ப்ரிசர்வ் பிராண்ட் சுகர் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி சிங்கிள் பீடு அல்லது டபுள் பீடுக்கு ஸ்டிச் கொடுங்க. இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ சென்டர் பார்ட்லேருந்து த்ரெட்டை வெளில எடுத்துக்கோங்க. அதில் வந்து லாங் ஸ்டிச்சும் ஷார்ட் ஸ்டிச்சும் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸும் ஒரு கட் பீட்ஸும் வச்சு ஷார்ட் ஸ்டிச் போட்டுருங்க. அதே மாதிரி திருப்பியும் ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டு லாங் ஸ்டிச்சும் ஷார்ட் ஸ்டிச்சும் போட்டு திருப்பியும் த்ரெட்டை ரிவர்ஸ் எடுத்து பீட்ஸ் வந்து சுகர் பீட்ஸும் கட் பீட்ஸும் போட்டு அதுக்கப்புறம் ஷார்ட் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாட் பண்ணிடுங்க. பாருங்கள் எப்படி நான் ஒர்க் பண்ணுறேன்னு. இந்த ஒர்க் வந்து நீங்கள் நார்மல் நீடில்லையும் போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த சைடு வந்து ஒன் சைடு கம்ப்ளீட் ஆகிடும் ஒர்க்கு. இப்போ நெக்ஸ்ட் சைடும் வந்து இதே மாதிரி தான் ஒர்க் பண்ணணும். இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் சைடில் வந்து அதே மாதிரி த்ரெட்டை வந்து வெளில எடுத்துகிட்டு ஒரு ஷார்ட் ஸ்டிச்சும் ஒரு லாங் ஸ்டிச்சு திருப்பியும் ஷார்ட் ஸ்டிச் போடுங்க. போட்டுட்டு சுகர் பீட்ஸும் கட் பீட்ஸும்
லோட் பண்ணி ரிவர்ஸில் எடுங்க. ரிவர்ஸில் எடுத்துகிட்டு ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்தது திருப்பியும் ஒரு ஷார்ட் ஸ்டிச்சும் ஒரு லாங் ஸ்டிச்சும் ஷார்ட் ஸ்டிச்சும் போட்டு சுகர் பீட்ஸும் கட் பீட்ஸும் லோட் பண்ணிவிட்டு திருப்பியும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதே மாதிரி தான் ஃபுல்லாக இந்த சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திருப்பி எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த ஃபுல்லாக மேலே இருக்கிற ஒர்க் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடும். அடுத்தது கீழ் போர்ஷனில் வந்து நம்ம அந்த கொம்பு மாதிரி இருக்குல்ல, அதுக்கு வந்து ஆன்டிக் கலர் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறோம். ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதே மாதிரி எண்ட் நாட் போட்டுருங்க. இதுக்கும் கீழே இருக்கிற பேட்டர்னில் வந்து எல்லோ கலர் வந்து திலகம் ஷேப் குந்தன்ஸ் தான் கட்டிங் குந்தன் யூஸ் பண்ணுறேன். சின்னதாக உள்ள கட்டிங் குந்தன். அதை சுற்றி நம்ம வந்து அவுட்லைனில் வந்து சாதி கொடுத்து அவுட்லைன் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அப்புறம் கிராஸ் லீஃப் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு வந்து லோடிங் பண்ணலான் இருக்கோம். அதில் வந்து இப்போ வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே வந்து பைப்பிங் ரோப் வந்து ஒட்டிடுங்க. ட்ரை ஆன பிறகு நம்ம த்ரெட்டு தான் உள்ளே யூஸ் பண்ணி சாதி வந்து இப்போ அவுட்லைன் கொடுக்குறோம். நீங்கள் நரம்பு கூட யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுக்கலாம். பிகினராக இருந்தீங்கன்னா த்ரெட்டு கட் ஆகுதுன்னா பாருங்கள், நீடில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். க்ராஸாக ஹோல்ட் பண்ணாதீங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண பழகுங்க, ஈஸியாக இருக்கும். தெரியுதா எப்படி ஹோல்ட் பண்ணணுன்ட்டு? அதே மாதிரி இந்த சைடும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அனதர் சைடும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எண்ட் நாட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மேலே இருக்கிற கிராஸ் லீஃப் பேட்டர்னுக்கு வந்து நம்ம கலர் ஜரி விற்கும்ல, டயாஜி பிராண்ட் கலர் ஜரியில் வந்து இப்போ வந்து ஒரு லைன் வந்து அவுட்டர் லைனாக வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். இப்போ அது மேலே வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஏன்னா ஷேப் மாறக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஒரு லைன் வந்து அவுட்டர் லைனாக வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். செயின் ஸ்டிச் போட்டுட்டு அது மேலே வந்து நீங்கள் லோடிங் பண்ணிங்கன்னா அது நீட் ஷேப்பில் கிடைக்கும். ஏன்னா நம்ம இப்போ போடுறது வந்து ஒரு மாதிரி வி ஷேப்ஸில் வந்து போட போகிறோம். அந்த லீஃப் ஷேப்பு அது மாறாமல் வரணும்னா நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா அது நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். பாருங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு. ஃபஸ்ட்டு இந்த செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டு லாங் ஸ்டிச், ஷார்ட் ஸ்டிச், இந்த 2 ஸ்டிச்சை வச்சு இப்போ லோடிங் பண்ண போகிறோம். ஷார்ட் ஸ்டிச் போட்டு எடுக்கிறேன்னா லாங் ஸ்டிச்சு, ஒரு ஷார்ட் ஸ்டிச்சு, திருப்பி ரிவர்ஸ் கொண்டு வந்து ஷார்ட் ஸ்டிச்சு, இன்னொரு ஷார்ட் ஸ்டிச்சு, லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச்சு. அதே மாதிரி தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பாருங்கள், தெரியுதா? ஷார்ட் ஸ்டிச் ஒன்று, திருப்பி இன்னொன்று ஒரு ஷார்ட் ஸ்டிச்சு, லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச். இதே மாதிரி தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் எப்படி வந்து அந்த கிராஸ் பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறேன் பாருங்கள். அந்த ஷேப் மாறாமல் வரணும்னா நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிங்கன்னா அது நல்லா ஒரு க்ரிப்னஸ் கொடுக்கும். உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணும்போது நீட்டாக வரும். நல்லா எம்போஸ்ட் எஃபெக்ட் கிடைக்கிது பாருங்கள். நம்ம லோடிங் பண்ணும்போது நீங்கள் வந்து பைப்பிங் த்ரெட் உள்ளே கொடுத்துட்டு அது மேலேயும் வந்து நீங்கள் லோடிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கு மேலே லோடிங் பண்ணலாம். நான் இப்போ ஜரியில் லோடிங் பண்ணுறனால நான் ஸ்டிச் கொடுக்கல. இதே வந்து நீங்கள் சில்க் த்ரெட்டில் லோடிங் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டிச் கொடுத்துருங்க பைப்பிங் த்ரெட் மேலே. அந்த டிஸ்டன்ஸ் வந்து
சின்னதாக ஆக லாங் ஸ்டிச்சோட டிஸ்டன்ஸும் சின்னதாக ஆகும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். அதனால தான் வந்து முன்னாடியே நான் வந்து ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதை சுற்றி ஒர்க் பண்ணும்போது நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ நம்ம எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த சேம் பேட்டர்னே தான் வந்து இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கோம், நெக்லைன் ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் டிசைன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு க்ரியேட்டிவான டிசைனில் பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.